Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற ஃபார்முலாவை ஓப்பன் ஆஃபீஸ் மேத் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா நான் கிரியேட் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆஃபீஸ் மேத் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் எலமெண்ட்ஸ் விண்டோ இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் ஃபார்மட்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜோட பாட்டமில் நமக்கு ஈக்குவேஷன் எடிட்டர் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்தும் ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபார்முலா நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் இன்டெக்ரல் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் dx dy அப்படிங்கிற ஃபஸ்ட் நான் லெஃப்ட் சைட் பார்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நமக்கு டபுள் இன்டெக்ரல் சிம்பிள் வரதுக்காக இந்த இடத்துல IINT அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துரு. IINT அப்படின்னு கமெண்ட் கொடுத்த போதும் நம்ம பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய பாட்டமில் ஆர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல FROM ஃப்ரம் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். நமக்கு கேப்ஸ் ஆர் டிஸ்பிளே ஆகணும். அதனால் இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக எஃப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்காக எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கமா அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒய் அப்படிங்கிறது கொடுத்துறேன். பார்த்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவில் dx dy அப்படிங்கிற டெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல dx அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். dx ஒரு ஸ்பேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா dy அப்படிங்கிறத கொடுத்துறேன். பார்த்து நமக்கு அந்த ஃபார்முலாவோட லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகிடுச்சு. இதனுடைய சைஸ் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். SIZT சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருவோம். இப்போ 30 சைஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதனால 30 அப்படிங்கிறது கொடுத்துறேன். இப்போ நமக்கு அதனுடைய ஃபாண்ட் சைஸ் 30ல் டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைட் சைடு கிரியேட் பண்ணணும். ரைட் சைடு கிரியேட் பண்ணுறது முன்னாடி நம்ம என்ன பண்ணுறேன், ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெக்ரல் பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறதுக்காக INT அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்டெக்ரல் இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். இதனுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா டு பீட்டா. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இதனுடைய பாட்டமில் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக FROM ஃப்ரம் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். நமக்கு ஆல்ஃபா சிம்பிள் டிஸ்பிளே ஆகணும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா %ALPHA ஆல்ஃபா அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தேன். பார்த்து நமக்கு ஆல்ஃபா சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரலோடைய டாப்பில் நமக்கு பீட்டா அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக இந்த இடத்துல 2 அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்போ பீட்டா சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல %BETA பீட்டா அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். பார்த்து நமக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் கிரியேட் ஆகிருக்கும். அதனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு இன்டெக்ரல் டிஸ்பிளே ஆகணும். அதனுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு A to B வரலும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதனால் என்ன பண்ண இந்த இடத்துல மறுபடியும் INT அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் சிம்பிள் பிரிண்ட் ஆகும். இதனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் ஃப்ரம் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். A அப்படிங்கிறத கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அதனுடைய பாட்டமில் A அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டாப்பில் நமக்கு B அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக 2 அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணால் நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய டாப்பில் நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ நான் B அப்படிங்கிறத கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் இன்டெக்ரல் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா F ஆஃப் ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணோம். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல F அப்படிங்கிற டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு ஆர் சைன் தீட்டா வரணும். அப்போ ஆர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். SIN சைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு தீட்டா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், %THETA தீட்டா அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா தீட்டா சிம்பிள் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமா அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். நமக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் தீட்டா அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன், சைன் தீட்டாவுக்கு முன்னாடி நான் காஸ் தீட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆர் COS காஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துறேன். நமக்கு தீட்டா சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக %THETA தீட்டா அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீட்டா அப்படிங்கிற சிம்பிள் பிரிண்டட். பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் தீட்டா இன்ட்டு ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் இன்ட்டு DR அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஆர் DR அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு D தீட்டா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்காக D அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது %THETA தீட்டா சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக தீட்டா அப்படிங்கிறத கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக D தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம கலர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த இடத்துல கலர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், COLOR கலர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கலர் பண்ண போகிறேன். நம்ம என்ன கலர் இந்த இடத்துல ஃபில் பண்ணுறோமோ அந்த கலரோட நேம் இந்த இடத்துல கொடுத்தா போதும். நான் இந்த இடத்துல GREN க்ரீன் அப்படிங்கிற கலர் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு அந்த ஃபார்முலா கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதனோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டுட்டோரியல் வீடியோஸ் வேணாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கம்ப்யூட்டர் டுட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.